அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பெருமகிழ்ச்சியோடு நம்முடைய திருவிழாவை கொண்டாட இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்கள் நமக்கு ஆசீர்வாதத்தின் நாட்களாக அமைந்திருக்கின்றன. ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் நாம் விழாவை கொண்டாடினாலும் இந்த 2025ஆம் ஆண்டு நாம் கொண்டாடக்கூடிய இந்த விழா ஒரு மாபெரும் யூபிலி பங்கு திருவிழாவாக அமைகிறது. எனவே இதன் அடிப்படையில் தான் இந்த நவநாளினுடைய பங்கு தந்தை சொன்னது போல ஒவ்வொரு நாளும் அன்னை மரியா எப்படி தன்னுடைய வாழ்வில் நம்பிக்கை நிறைந்தவராக, அன்பு நிறைந்தவராக, காத்திருக்கக்கூடியவராக, எதிர்நோக்கின் திருப்பயணியாக, மன்றாடும் அன்னையாக இருந்து பல்வேறு பரிமாணங்களை அந்த ஒரு தனி நபர், ஒரு புனிதர், ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்த அன்னை மரியா தனக்குள் கொண்டிருந்தார் என்பதைத்தான் சிந்தித்து அவரை பின்பற்ற அவருடைய அருள் உதவியை கேட்டு இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியிலும் தேர்பவனியிலும் பங்கெடுக்க முயற்சி செய்கிறோம். இன்னொரு சிறப்பும் இருக்கிறது. இந்த 2025 ஆண்டில் என்ன சிறப்பு என்றால், கோவிலுக்கே வராதவர்கள் கூட 4 நாட்கள் வரலாம். இந்த சனி ஞாயிறு, அடுத்த வாரமும் சனி ஞாயிறு, கொடியேற்றம் சனி, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. வார நாட்களில் வேலைக்கு சென்றாலும் பரவாயில்லை. நவம்பர் மாதம் 1ஆம் தேதி விடுமுறை, 2ஆம் தேதி என்று குறைந்தது 4 நாட்கள் இந்த தேர்பவனி திருப்பலி என்று சிறப்பாக கொண்டாட நமக்கு இந்த ஆண்டு மட்டும்தான் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கடவுள் ஆசீர்வாதம் மிக்க நம் அன்னையினுடைய விழாவை இந்த நாட்களில் நாம் கொண்டாட இன்று தொடங்குகிறோம். நான் இந்த கோயிலிலே இருக்கக்கூடிய விசுவாசிகள், நம்பிக்கையாளர்கள் எல்லாம் கை தூக்குங்கள் என்றால் எல்லாரும் கையை தூக்குவீர்கள் இல்லைங்களா? ஏன்னா நாம் இங்கே வந்திருக்கிறோம்னாலே நாம் எல்லாம் கடவுளை நம்புறதுனால தான் வந்திருக்கிறோம். கடவுளை நம்பாதவர்கள் யாராவது இருக்கிறார்கள் என்றால் யாரும் இல்லை என்று சொல்லுவோம். நான் இந்திரா நகரிலே பிரசங்கம் வைக்கும்போது கூட சொன்னேன், ஒன்று நாத்திகர்கள் இல்லது ஆத்திகர்கள் தான் சொன்னேன். அப்பொழுது இன்று தன்னுடைய நாம விழாவை கொண்டாடக்கூடிய தந்தை அவர்கள் சொன்னார், இது இரண்டுக்கும் இடையில் இன்னொரு கேட்டகரி இருக்கிறது என்று சொன்னார். நாத்திகர்கள், ஆத்திகர்கள், தேயிஸ்ட், எத்தேயிஸ்ட், இது ரெண்டுத்துக்கும் இடையில் என்ன? யார் ஆத்திகர்கள்? நாமெல்லாம். கடவுள் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார் என்பதை நம்பக்கூடியவர்கள் தான் ஆத்திகர்கள். நாத்திகர்கள் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள். ஆனால் இது இரண்டுக்கும் இடையில் ஒன்று இருக்கிறது என்று தந்தை அவர்கள் சொன்னார். தேயிஸ்ட், எத்தேயிஸ்டுக்கு நடுவில் அக்னாஸ்டிக்ஸ் என்று ஒரு குரூப் இருக்கிறது என்று சொன்னார். அது உண்மையாகவே இந்த நம்முடைய குருத்துவ பயிற்சி காலத்திலே அப்படி ஒரு படிப்பே இருக்கிறது. தத்துவயியலில் அப்படி ஒரு குழு இருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். அது உண்மைதான். அவர்களை பொறுத்தவரையில் கடவுள் இருக்கிறார் என்றும் சொல்ல முடியாது, கடவுள் இல்லை என்றும் சொல்ல முடியாது. அவர்கள் தான் அந்த 3ஆம் வகையினர். கடவுள் இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன, அதனால் நமக்கு ஒரு பாதிப்பும் இல்லையே என்று சொல்லக்கூடியவர்கள். அல்லது நீங்கள் அவர்களிடம் போய் கடவுள் இருக்கிறாரா என்றால் இருக்கிறார் என்றால் ஆமாம் இருக்கிறார், கடவுள் இல்லை ஆமாம் இல்லை, அவர்களுக்கு எது சொன்னாலும் கோபமே வராது. ஆனால் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களிடம் போய் கடவுள் இருக்கிறார் என்றால் அவர்கள் பல வாதங்களை சொல்லுவார்கள். உதாரணமாக இந்த பெரியாரிய சிந்தனை கொண்டவர்கள், கடவுள் இருக்கிறார் என்றால் எங்கே கடவுள் இருக்கிறார்? இவ்வளவு அநியாயம் நடக்கிறது, அக்கிரமம் நடக்கிறது, கண்முன்னால் இவ்வளவு அட்டூழியங்கள் நடக்கும்போது ஏன் கடவுள் கண்ணை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும்? கடவுள் இல்லை என்று அழுத்தமாக சொல்லுவார்கள். எனவே எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, நாங்கள் நாத்திகர்கள் என்று சொல்வார்கள். இன்னொரு பக்கம் நம்மிடம் அவர்கள் எங்கே கடவுள் இருக்கிறார், கடவுள் இல்லை என்று சொன்னால் நாம் சொல்லுவோம், இல்லை, நான் பிறந்தது, நான் வாழ்ந்தது, நான் திருமணம் செய்தது அல்லது துறவியாக இருப்பது, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், இறந்த பிறகு நாம் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி அந்த நம்பிக்கையாளர்கள் அனைவருடைய நினைவை கொண்டாடுகிறோமே. எனவே இதெல்லாம் அர்த்தமில்லாமல் போய்விடும். கடவுள் இருக்கிறார் என்று நாம் சொல்லுவோம். இது இரண்டுக்கும் 2ஆம் கெட்ட நிலையாக ஒரு குழு இருக்கிறது, அல்லது அதுதான் பெருங்குழு இந்த உலகிலே. அந்த எண்ணிக்கை கொண்ட மக்கள் தான் நிறைய பேர். அவர்கள் கடவுள் இருக்கிறாரா தெரியாது, கடவுள் இல்லையா தெரியாது, ஒரு சண்டையும் போட மாட்டார்கள். அக்னாஸ்டிக்ஸ். இன்று அன்னை மரியா
இந்த 3 குழுவில் எந்த குழுவை சேர்ந்தவர் என்றால், கடவுள் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர், கடவுள் இருக்கிறார் என்று நம்பக்கூடியவர், கடவுளை தேடி செல்லுவோருக்கு அவர் கைமாறு அளிக்கிறார் என்று நம்பக்கூடியவர், நம்பி வாழ்ந்தவர் தான் அன்னை மரியா. அதைத்தான் இந்த நவநாளினுடைய முதல் நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்னை மரியா நம்பிக்கையின் அன்னை, ஹீரோயின் ஆஃப் ஃபெய்த், நம்பிக்கையின் நாயகி. அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவருடைய நம்பிக்கை சோதிக்கப்படுகிறது. டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த், உண்மையில் அவர் கடவுளை நம்புகிறாரா இல்லையா என்று ஒவ்வொரு கட்டத்திலும் சோதிக்கப்படுகிறது. ஆனால் அத்தனை டெஸ்ட் சோதனைகளிலும் அன்னை மரியா ஆண்டவருடைய அருளால் வெற்றி பெறுகிறார். ஆண்டவர் இருக்கிறார். எப்படி கருவுற இயலும், கன்னி எப்படி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுக்க இயலும்? இதுதான் சயின்ஸ், இதுதான் லாஜிக் சொல்லுகிறது, எப்படி ஒரு கன்னி கருவுற்ற மகனை பெற்றெடுக்க முடியும் என்று. ஆனால் ஆண்டவருடைய தூதர் அவருக்கு சொன்னார், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். கடவுளால் முடியாதது ஒன்றும் இல்லை என்று சொன்ன உடனே அன்னை மரியா சொன்னது, ஆகட்டும். இதோ இதுதான் அன்னை மரியாவினுடைய முதல் நம்பிக்கை பிரகடனம். ஆனால் அதுவரை அவர் குழந்தையாக அவருடைய வீட்டில் வளர்ந்தது. படிப்படியாக ஒரு சிறுமியாக இருந்து ஒரு இளம் பெண்ணாக வளர்கிற தருணங்களில் அவருடைய உள்ளத்திலே நம்பிக்கை இருந்திருக்கும். ஒரு யூத பெண்ணாக இருந்து பலமுறை அவர் தொழுகை கூடத்திற்கு சென்றிருப்பார், எருசலேம் ஆலயத்திற்கு போயிருப்பார், அங்கே விலங்குகள் பலியிடப்படுவதை எல்லாம் பார்த்திருப்பார், இறைவார்த்தை திருச்சட்டம் அறிவிக்கப்பட்டதை கேட்டு இருப்பார். ஆனால் அந்த நேரங்களிலெல்லாம் அவருடைய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது. ஆனால் அவரை கபிரியேல் அதிதூதர் சந்தித்து கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொன்னபோது, அவர் ஆகட்டும் என்று சொன்னபோது, அன்னை மரியா நம்பிக்கையின் நாயகியாக, நம்பிக்கையின் பெண்மணியாக, உமன் ஆஃப் ஃபெய்த் என்று ஒரு புதிய விஸ்வரூபம் எடுக்கிறார். அதுவரை அவர் ஒரு சாதாரண சிறுமி, நாசரேத்தில் வாழ்ந்த சுபைக்கின் அன்னம்மாள் பெற்றெடுத்த ஒரு சாதாரண பெண்மணி, அவ்வளவுதான். ஆனால் எப்பொழுது கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று அறிவிக்கப்பட்டவுடன் இது விளங்கவில்லை, இது புரியவில்லை, என்னுடைய அறிவுக்கு எட்டவில்லை, ஆனால் நான் நம்புகிறேன், ஐ டூ பிலீவ் என்று சொல்லி ஆகட்டும் என்று சொன்னாரோ, அப்பொழுது 6 அடி உயரமாக இருந்த அன்னை மரியா 60 அடி உயரமாக மாறுகிறார். வெறுமனே நாசரேத்தூருக்கு மட்டும் அறிமுகமாக இருந்த அன்னை மரியா அகில உலகத்திற்கே அறிமுகமாகிறார். அதுவரை அந்த பெத்லஹேமிலும் நாசரேத்தூருக்கு மட்டுமே தெரிந்திருந்த அன்னை மரியா அன்றிலிருந்து எல்லாருக்கும் படிப்படியாக, ஏன் இறுதியில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது, இதோ உன் தாய் என்று யோவானிடம் சொன்னபோது, அகில உலகத்திற்கும் மனுகுலம் முழுவதற்கும் மாந்தர் அணைவதற்கும் அன்னை ஆகிறார். அதற்கு காரணம் அவருடைய நம்பிக்கை. அங்கிருந்து புறப்பட்டு தன்னுடைய உறவினர் எலிசபெத்தினுடைய வீட்டுக்கு போகிறார். விரைந்து போனார். அப்போது லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 45வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எலிசபெத் அம்மா அன்னை மரியாவை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று சொன்னார். அதுதான், அது எப்படி எலிசபெத் அம்மாவுக்கு தெரிய வந்தது? ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். எனவே அன்னை மரியா தன்னுடைய வாழ்வு முழுக்க, அதுவும் குறிப்பாக இயேசுவை கருதரித்து இறுதியில் திரு அவையின் அன்னையாக மாறிய தருணம் வரை ஒவ்வொரு கட்டத்திலும் அவருடைய நம்பிக்கை தான் அவருடைய வாழ்வில் வெளிப்படுகிறது. நாம் அன்னையினுடைய விழாவை அல்லது நம்முடைய காணிக்கை தாயினுடைய பெருவிழாவை கொண்டாட இன்று கொடியேற்றி, இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு தியான பொருள்களை நம் மனதில் இருத்து சிந்திக்கிறோம் என்றால், நமக்கு அஸ்திவாரம், ஃபவுண்டேஷன், அடிப்படை என்னவென்றால், நாம் நம்பிக்கையாளர்கள், நாம் விசுவாசிகள். அதுதான் பழைய தமிழல்ல, சமஸ்கிருதத்திலே விசுவாசம் என்றது. எனவே இது சமஸ்கிருத மொழியாக இருப்பதால் தமிழ் நாம் நம்பிக்கை என்று சொல்லுகிறோம். எனவே விசுவாசிகள் அல்லது நம்பிக்கையாளர்கள் என்பதுதான் நம்முடைய அடையாளம். நாம் கொண்டாடக்கூடிய இந்த திருப்பலி நற்கருணை கொண்டாட்டம் நம்பிக்கையின் மறைபொருள். நாம் விழா எடுத்து சிறப்பிக்கக்கூடிய அன்னை மரியாள் நம்பிக்கையின் நாயகி. நம்முடைய பெயர் நம்பிக்கையாளர்கள். கிறிஸ்தவ வாழ்வு நம்பிக்கை திருப்பயணம். எனவே அனைத்தும் சுற்றி சுற்றி திருமுழுக்கு பெற்றதிலிருந்து அடக்கம், மறுவாழ்வு என அனைத்துமே
நம்பிக்கையை மையமாக வைத்துதான் நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்வே பயணமாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலிமுறையிலே நற்கருணையை பெற்ற பிறகு சொல்லுகிறோம் இந்த யூபிலி ஆண்டு மன்றாட்டு. அதிலே அந்த முதல் பகுதியிலே 3 புண்ணியங்கள் பற்றி அழகாக திருத்தந்தை அவர்கள் அந்த ஜெபத்திலே இணைத்து சொல்லுகிறார். ஒன்று, எம் சகோதரரான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும். அதுதான் முதலில், நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும். பிறகு தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் பொழிந்த பற்றி எரிய செய்யும் பிறர் அன்பும். மூன்றாவது, உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக என்று இந்த யூபிலி ஆண்டில் ஜெபிக்கிறோம். எனவே ஒரு பக்கம் ஹோப், எதிர்நோக்கு, இன்னொரு பக்கம் அன்பு, லவ். ஆனால் இதிலே முதன்மையாக நாம் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்டது நம்பிக்கை. நீர் எங்களுக்கு வழங்கிய இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கை. எனவே இதைத்தான் இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்கிறோம். உண்மையாகவே நாம் ஆண்டவரை நம்புகிறோமா? உண்மையாகவே ஆண்டவர் இயேசுவை நாம் முழுமனதோடு விசுவசிக்கிறோமா என்று இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தினுடைய ஆசிரியர் அந்த 11வது அதிகாரத்திலே நம்பிக்கை என்றால் என்ன என்று சொல்லி யார் யாரெல்லாம் தங்களுடைய நம்பிக்கையால் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆனார்கள் என்று சொல்லுகிறார். அதில் ஒரு பெரிய பட்டியல், தொடக்கத்திலிருந்து காணிக்கை கொடுத்த ஆபேலிலிருந்து வரிசையாக பலரை அவர் பட்டியலிடுகிறார். அதிலே ஒரு முக்கியமான நபர் ஆபிரகாம். ஆபிரகாமைத்தான் நாம் ஃபாதர் ஆஃப் ஃபெய்த், அன்னை மரியா மதர் ஆஃப் ஃபெய்த் என்றால் பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமை நம்பிக்கையின், விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் அவருடைய வாழ்விலும் சோதனைகள். முதிர்ந்த வயதில் கடவுள் அவரை தன்னுடைய சொந்த ஊர் என்கிற அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு நான் காட்ட இருக்கும் அந்த நாட்டுக்கு நீ போ என்று சொல்லுகிறார். அதுவே ஒரு பெரிய சோதனை. ஆனால் நம்பி ஆபிரகாம் புறப்பட்டு போகிறார். அவருக்கு ஒரு பிராமிஸ், வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது. அவரே வயதாகிவிட்டது, அவருக்கு பிள்ளை செல்வமே இல்லை. உன்னுடைய வழிமரபு கடற்கரை மணலை போலவும் வானத்து விண்மீன்களைப் போலவும் பழுகி பெருகும், எண்ணற்றதாக இருக்கும். இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது அதனால்தான் ஒருவேளை சாரால் தன் வீட்டில் பின்னாடி இருந்து சிரித்தாரா என்று நமக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் சாராவுக்கும் வயதாகிவிட்டது, ஆபிரகாமுக்கு. ஆனால் கடவுள் கொடுத்த வாக்குறுதி பிரம்மாண்டமான வாக்குறுதி. ஆபிரகாம் தன் வாழ்வில் கனவில் கூட அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை கொண்டிருக்க மாட்டார். உன்னுடைய வழிமரபு கடற்கரை மணல், எண்ணவே முடியாது, வானத்து விண்மீன்களைப் போல பழுகி பெருகும் என்று சொன்னபோது அதையும் நம்புகிறார். ஒருவாறாக அவர் சொன்னபடி கடவுள் அவருக்கு ஒரு மகனை கொடுக்கிறார், ஈசாக்குக்கு. அப்பொழுதுதான் டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த், அவருடைய நம்பிக்கை சோதிக்கப்படுகிறது. ஆண்டவர் அவரிடம் சொல்லுகிறார், நீ அன்பு செய்யும் உன்னுடைய ஒரே மகனை. இதுல ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். உன்னுடைய மகனை, உன்னுடைய ஒரே மகனை, நீ அன்பு செய்யும் ஒரே மகனை, உன்னுடைய மகனை, உன்னுடைய சகோதரனுடைய மகனை நீ பலியாக கொடு என்றிருந்தாலும் அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லை, கடவுள் சொன்ன வாக்குறுதி கண்டிப்பாக நிறைவேறும். ஏனென்றால் என் மகனை அவர் பலியிட சொல்லவில்லை, என்னுடைய கசின் லோத்தினுடைய மகனை பலியிடு என்று கடவுள் சொல்லியிருந்தால் லோத்தினுடைய மகனை கொண்டு வந்து பலியிட்டு இருப்பார். ஆனால் உன்னுடைய மகனை என்று சொல்லுகிறார். ரெண்டாவது, உன்னுடைய ஒரே மகனை என்று சொல்லுகிறார். ஒரு 4-5 குழந்தைகள் இருந்தாலும் பரவாயில்லை, அதில் ஒரு குழந்தையை களவுக்கு பலியிட்டிருப்பார். உன்னுடைய ஒரே மகனை. அந்த ஒரு மகன் மட்டுமல்ல, அந்த ஒரு மகன் ஆபிரகாம் நெஞ்சுக்கு நெருக்கமானவன், அன்பு செய்தவன். ஒருவேளை அந்த ஒரு மகனே ஆபிரகாமினுடைய வெறுப்பை சம்பாதித்து இவன் ஏன் இருக்கிறான், செத்தால் பரவாயில்லை என்று நினைத்திருந்தால் பரவாயில்லை, கடவுளுக்கு பலி கொடுத்து விடுவோம் என்று அவர் துணிந்து செய்திருப்பார். இல்லை, உன்னுடைய மகனை, உன்னுடைய ஒரே மகனை, நீ அன்பு செய்யும் உன்னுடைய ஒரே மகனை எனக்கு பலியாக கொடு என்று சொன்னபோது கண்ணை மூடிக்கொண்டு கடவுள் கட்டளை இட்டதற்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கையோடு அந்த மகனை பலியிடுவதற்கு மலைக்கு போகிறார். அந்த மகனும் கேட்கிறான், அப்பா விறகு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் பலிப்பொருள் எங்கே? அப்போது ஆபிரகாம் சொன்னது, ஆண்டவர் மலை மேல் பார்த்து கொள்வார், யாவே ஈரே, ஆண்டவர் மலை மேல் பார்த்து கொள்வார், காட் வில் ப்ரொவைட் என்று சொல்லி அந்த மகனை அழைத்து கொண்டு சென்று திடீரென்று அந்த மகனை கட்டி பீடத்தின் மீது வைத்து தன் கையில் இருந்த கத்தியை ஓங்கி அவனை பலியிட துணிந்த போது கடவுள் அவரை தடுத்து ஆட்கொள்ளுகிறார். உனது நம்பிக்கையை கண்டேன்,
உன்னுடைய விசுவாசத்தை கண்டேன், நீ அவனை பலியிட வேண்டாம், அதோ முட்புதரில் மாட்டிக்கொண்டு இருக்கும் அந்த செம்மறியை கொண்டு வந்து பலியிடு என்று. அதனால்தான் நாம் ஆபிரகாமை நம்பிக்கையின் தந்தை அல்லது விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்விலும் திருமணமான பொழுது, திருமணமான பிறகு, பிள்ளைகள் படிக்கும் பொழுது, பிள்ளைகளுக்கு வரன் தேடும்போது, பிள்ளைகளுக்கு வேலை தேடும்போது, பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்ல கல்வி நிலையத்தில் அவர்களுடைய உயர்கல்வி படிக்க ஒரு இடத்தை தேடுகிற பொழுது ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கும் அதே சோதனை. ஆபிரகாமுக்கு ஏற்பட்ட சோதனை, அன்னை மரியாவுக்கு ஏற்பட்ட சோதனை. ஆனால் நமக்கும் ஆண்டவர் சொல்வது, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று அன்னை மரியாவுக்கு சொன்னார் என்றால் நமக்கும் அதையே தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்று நாம் புனித பவுலடியாருடைய மனமாற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம். புனித பவுலடியார் சொல்லுவார், நான் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே பயணிக்கிறேன், நடக்கிறேன். நான் நடக்கிறேன் என்றால் அதற்கு என்னுடைய கண்கள் காரணம் அல்ல, என்னுடைய விசுவாசம் காரணம் என்று சொல்லுவார். குறிப்பாக திமோத்தேயுவுக்கு எழுதிய அந்த 2ஆம் திருமுகத்திலே 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி 3 வசனங்களில் சொல்லுவார். நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். இது ரெண்டும் முதல் படி, 2ஆம் படி. 3ஆம் படி தான் கிளைமேக்ஸ், உச்சக்கட்டம். நம்பிக்கையை காத்து கொண்டேன், kept my faith. அதுதான் அந்த 3வது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். எனவே நம்முடைய அதுதான் புனித பவுலடியாரினுடைய வாழ்வே. அவர் ஓடினார், போராடினார், பல துன்பங்களை பட்டார். அவரே பட்டியலிடுவார், காட்டிலும் இடர்கள், வீட்டிலும் இடர்கள், என் சொந்த மக்களால் இடர்கள், ஆனால் கப்பலில் நான் சிதைவுற்றேன். ஒரு முறை 40ற்கு 2 குறைவாக என்னை அடித்தார்கள், கல்லால் எறிந்தார்கள். இப்படி பல துன்பங்கள் இருந்தாலும் அவர் சொல்லுவார், நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நம்பிக்கையை காத்துக்கொண்டேன். அதுதான் புனித பவுலடியாரினுடைய வாழ்க்கை பயணத்தினுடைய தாரக மந்திரம். தன் வாழ்வு முழுக்க அவர் நம்பிக்கையை காத்துக்கொண்ட ஒரு புனிதராக, மனிதராக இருக்கிறார். நம்பிக்கை என்றால் என்ன நமக்கு தெரியும். விசுவாசம் என்றால் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தினுடைய ஆசிரியர் அந்த 11வது அதிகாரத்திலே முதல் வசனம் 2வது பிரிவிலே சொல்லுவார், கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. கண்ணுக்கு கடவுளை கண்ணால் காண முடியுமா? முடியாது. நற்கருணையில் இயேசுவை பார்க்க முடியுமா? முடியாது. பாவ சங்கீதத்திலே குருவானவர் அந்த அப்சல்யூஷன், பாவ மன்னிப்பு ஜபத்தை சொல்லுகிற பொழுது பாவம் மன்னிக்கப்படுவதை நம் கண்களால் பார்க்க முடியுமா? முடியாது. திருமுழுக்கின் பொழுது அந்த தண்ணீரை ஊற்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நான் உனக்கு இந்த பெயரிடுகிறேன் என்று கழுவுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த குழந்தை, அவருடைய ஆன்மா கடவுளுடைய குழந்தையாக திருச்சபையினுடைய உறுப்பினராக மாறுவதை கண்களால் காண முடியுமா? முடியாது. அல்லது உறுதி பூசுதலின் போது நாம் தூய ஆவியாரினுடைய கொடைகளை பெறுகிறோம், இதை எதையுமே நாம் கண்ணால் பார்க்க முடியாது. இப்படி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய சந்தேகமற்ற நிலை, ஐயமற்ற நிலை, அதுதான் நம்பிக்கை என்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தினுடைய ஆசிரியர் சொல்லுகிறார். எனவே ஆபிரகாம் நம்பிக்கையின் தந்தை, அன்னை மரியா நம்பிக்கையின் நாயகி, நம்முடைய தாய் புனித காணிக்கை அன்னை தன் வாழ்வின் அத்தனை தருணங்களிலும் ஒவ்வொரு கட்டத்திலும் விசுவாசத்தை காத்து கொண்டார். ஆண்டவர் அவருக்கு சொன்னது நிறைவேறும் என்று நம்பினார். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று நம்பினார். எனவே ஆகட்டும் என்று கீழ்ப்படிந்தார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த நாளில் நாம் அன்னையினுடைய பெருவிழாவுக்கு தயாரிக்கின்ற பொழுது, இந்த கொடியேற்ற திருநாளில் அன்னை மரியா நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு, அந்த முதல் குழுவை சேர்ந்தவர்களாக இருங்கள். கடவுள் இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன, திருவிழா நடந்தால் என்ன, திருவிழா நடக்காவிட்டால் என்றால் என்ன, வெடி வெடித்தால் என்ன, வெடி வெடிக்காவிட்டால் என்ன, எல்லாம் ஒன்றுதான். அப்படி அல்ல, உண்மையாகவே ஆண்டவர் இருக்கிறார். அதுதான் அந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 11வது வசனம் 6வது அதிகாரத்திலே மிக சிறப்பாக அந்த ஆசிரியர் குறிப்பிடுகிறார். நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. நம்பிக்கையினால் அன்றி. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும், அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும்
நம்ப வேண்டும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11வது அதிகாரம் 6வது வசனம். அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். நம்பிக்கையினால் அன்றி வேறு எவரும் கடவுளுக்கு உகந்தவராக முடியாது, ஏற்புடையவராக முடியாது. கடவுளுடைய மனதை குளிர்விக்க வேண்டும் என்றால் அவரை நம்புவதுதான் ஒரே வழி. அப்படிதான் அன்னை மரியா நம்பிக்கையின் நாயகியாக இருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் எத்தனை சோதனைகள், இழப்புகள், இடர்கள், கஷ்டங்கள், அவஸ்தைகள் எது நடந்தாலும் நாம் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருந்தால், நம்பினேன் வாழ்வேன், நம்பினேன் மன்றாடினேன், நம்பினேன் ஆண்டவர் என்னை விடுவித்தார் என்ற அந்த மனநிறைவோடு நம்முடைய நம்பிக்கை திருப்பயணம் அமையும். அதுதான் நாம் திருப்பலியிலே கர்த்தர் கற்பித்தம் ஜெபம் சொன்ன பிறகு இறுதியில் சொல்லுகிறோம், எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை தாரும் என்று சொல்லுகிறோம். உண்மையில் கடவுள் நமக்கு அமைதியை கொடுக்கிறார் என்றால் நாம் நல்லவர்கள், வல்லவர்கள், பக்திமான்கள், ஒன்றும் தவறாமல் சட்டத்தின்படி நடக்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய குற்றம் குறைகளை பாராமல், எங்கள் பாவங்களை பாராமல், எங்கள் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திரு அவைக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றால், நம்முடைய நம்பிக்கை தான் நம் கடவுளை உற்று நோக்கி பார்க்க, அவரை தேடி செல்ல, அவரிடம் மன்றாட நமக்கு துணிவை கொடுக்கிறது. எனவே இந்த நாளில் நம்முடைய காணிக்கை அன்னை தம்முடைய வல்லமை மிக்க பரிந்துரையால் சந்தேகப்படக்கூடிய மனநிலையை நாம் கொண்டிருந்தால், எங்கே கடவுள் இருக்கிறார் இதெல்லாம் நடக்கும்போது என்று கேள்வி எழுப்பக்கூடிய மனநிலையை கொண்டிருந்தால், அல்லது ஐயப்பாடு கடவுளுடைய பிரசன்னத்தில் நமக்கு இருந்தால், அந்த சந்தேகங்களை, ஐயப்பாடுகளை நீக்கி ஆண்டவர் இருக்கிறார், நம் கண்ணுக்கு புலப்படவில்லை என்றாலும் நம்மோடு பயணிக்கிறார், நம்மை தீமையிலிருந்து விடுவிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், இறுதியில் அவர்தான் நம்மை கரை சேர்ப்பார் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமென்.